வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். ஒரு அற்புதமான நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. கடனை அடைப்பது எப்படி, இந்த விஷயங்கள் என் குரு எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்ற சில விஷயங்களை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் 2 ரூல் இருக்குது. ஒன்று, ஹெட்செட் போட்டு கேளுங்க. 2வது, டைரியோ நோட்டோ இல்லாமல் என்னோட எந்த வீடியோவும் கேட்காதீங்க. சரியா? இது கடந்து போகிற வீடியோக்கள் அல்ல, என்டர்டைன்மெண்ட் கிடையாது. நான் சொல்கிற விஷயங்களை நான் ஒரு தடவை சொன்னால் நீங்கள் 10 தடவை செஞ்சால் தான் எல்லாமே சரியாகும். இது ஒரு மேஜிக்லாம் கிடையாது. ரைட்? நிறைய கமெண்ட்ஸ் வருது, ஒரு 50லேருந்து 60 பர்சனல் மெசேஜ் வருது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். நம்ம லாஸ்ட் என்ன விஷயம் பார்த்தோமோ அதை ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். செல்ஃப் மாஸ்டரின்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம். சரியா? எப்படி அப்சர்வ் பண்ணணும், எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் பற்றிலாம் பேசியிருந்தோம். மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஒரு மனுஷன் அடுத்தவனை ஜெயிக்க வைக்கிறதா வாழ்க்கை இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, என் குரு கற்றுக் கொடுத்த 2வது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கு. ரைட்? இது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயந்தான். எது கஷ்டமோ அதுதான் பணத்தை கொடுக்கும், எது ஈஸியோ அது பணத்தை கெடுக்கும். அவ்வளோதான். சரியா? எது ஈஸி உங்களுக்கு பிடிக்குதுன்னு பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையை மாற்றவே மாற்றாது. எது கஷ்டமோ அதை விரும்பி பண்ணிங்கன்னா ஜெயிப்பீங்க. அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. ஈட் த ஃப்ராக் மாதிரி தான். ஃப்ராகை சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லை ஃப்ராக் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ராக் தான் கடை. இந்த கடனோட நான் போய் உட்காந்துருக்கும் போது என் குரு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை என் மைண்டு வாங்கி அதை செயல்படுத்துகிற மாதிரியான மனநிலை எனக்கு இல்லை. ஏன்னா நான் அந்த அளவுக்கு 2 விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஒன்று, உறவுகளால் ஏற்பட்ட பணப்பிரச்சனைகள். இன்னொன்று, பணப்பிரச்சனைகளால் ஏற்பட்ட உறவு பிரச்சனைகள். இது 2 வைஸ் வர்சா. பணம் இல்லைனா உறவு பிரச்சனை வந்துடும், உறவு பிரச்சனை இல்லைனா கூட பணப்பிரச்சனை வரலாம். 80% 70% கண்டிப்பாக பணம் தான் பெரிய பிரச்சனை. 3 சேலஞ்சஸ் தான் இருக்குது வாழ்க்கையில். ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று ரிலேஷன்ஷிப், 3வது பணம். இந்த பணம் தான் எல்லா ஃபேக்டரையும் டிசைட் பண்ணுது. இந்த 3 அது மட்டும் உண்மை கிடையாது. இது 3 முன்னுக்கு ஒன்று தொடர்புடையது. ஹெல்த் இல்லை அப்படின்னா இது 2 வேஸ்ட்டு. ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்மளுடைய சார்ந்தவங்களுக்காக, நம்ம நம்பியிருக்கவங்களுக்காக. அப்போ ரிலேஷன்ஷிப் இல்லைனா பணமும் வேஸ்ட்டு, ஹெல்த்து வேஸ்ட்டு. பட் பணம் இல்லைனா எல்லாமே வேஸ்ட்டு. அப்போ பணத்தை ஃபோக்கஸ் பண்ணி கடனோடு நான் போய் உட்காந்துருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் என் குரு சொல்கிறாங்க. அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய மொழியும், அந்த ஸ்லாங், அந்த அமெரிக்கன் ஸ்லாங்கு புரிந்துக்கிற அளவுக்கு நான் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உட்காந்து இதை ஒரு லேர்னரை நான் போய் உட்காந்துருந்தேன்னா ஓரளவுக்கு எனக்கு அப்சர்வ் பண்ணிக்க முடியும். பட் என்னோட நிலைமை ரொம்ப பத்தடிக்க இருந்துச்சு. என்னோடய மைண்ட் பாடி சரியாகவே இல்லை. ஏதாவது தின்னா பித்தம் தெளியுமான்னு உட்காந்துருக்கேன். அப்போ அந்த அப்சர்வேஷன் மைண்ட் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் நாங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்கிற விஷயம் எனக்குள்ளே போகும், நான் செயலாக மாறும், விளைவுகளை கொடுக்கும். பட் இதெல்லாம் சொல்லித்தர எனக்கு ப்ராப்பராக யாருமே இல்லை. ஒரு கடனில் இருக்கும்போது என்னை பார்த்து ஓடினவங்க அதிகம், அட்வைஸ் பண்ணவங்க அதிகம், என்னை பற்றி புறம் பேசினவங்க அதிகம். இவங்களெல்லாம் தாண்டி வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பக்கம் பணப்பிரச்சனை, இன்னொன்று இவங்க கொடுக்குற அந்த எமோஷ்னல் டார்ச்சர் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் கடன்காரங்க, ஒரு பக்கம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எல்லாத்தையுமே இழந்து என்கிட்ட பணம் இல்லை, அவ்வளோதான். சரியா? மற்ற எல்லாமே இருக்குது, என் அறிவு இருக்குது, எல்லாமே என்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பணம் இல்லாததால் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு இந்த இது வந்துடும். உங்களோட அறிவோ நீங்கள் பண்ண உதவியெல்லாம் எவனும் நினச்சி பார்க்க மாட்டான். உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் பணம் என்றைக்கும் உங்களுடைய உண்மை நிலைமை அடுத்தவங்களுக்கு தெரியுதோ எல்லாம் மெதிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் ஸ்டாஃப்லேருந்து நீங்கள் உதவி செஞ்ச எல்லாருமே இதுதான் நிகழ்வு. இது உண்மை தான். எப்பயுமே நம்மளோட மைனஸ் தெரிஞ்சால் நம்ம காலி. நம்ம மைனஸ் தெரியாத வரைக்கும் மேக்கப் பண்ணுறோம். ரைட்? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோட போகும்போது என் குரு சொல்லி தந்த விஷயம் என்ன தெரியுமா, இந்த செல்ஃப் மாஸ்டரின்ற வார்த்தை என்னென்ன விஷயங்களை மாற்றுது. நான் சொல்கிற விஷயங்கள் ஈஸி இல்லை, ஆனால் அதை நீங்கள் பண்ணணும். ஏன்னா நான் பேச போகிறது இன்றைக்கி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்ன எக்ஸ்பீரியன்சஸ்? எனக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது. கடனால் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ். கடனை வைத்து மனிதர்களை பார்க்கும்போது அவங்க இது வரைக்கும் என்னை பணமாக தான் பார்த்தாங்களோ, பணம் இல்லைன்னு புறக்கணிச்சிட்டாங்கல்ல, தூக்கி எறியப்பட்டேன் நான். அவ்வளோதான். ஏன்னா என்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை, என்கிட்ட பணம் தான் இல்லை. ஆனால் அந்த பணம் இல்லாதால என்கிட்ட எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் பாட்டமில் போயிடுச்சு. என்னை 3 அடி குழி தோண்டி புதைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் என்னுடைய குருவோட வார்த்தைகளை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். த வேர்ட் கால் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் உறவுகளாலும் பணத்தாலும் அடிபடாமல் யாரும் வந்தே இருக்க முடியாது. இதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். பிரபஞ்சம் எப்படி நம்ம கிளாஸ் எடுக்கும், அதுக்கு ஒரு போர்டு மார்க்கர் வேணும்ல, அந்த போர்டு மார்க்கரும் பணமும் ரிலேஷன்ஷிப் தான். அதை வச்சு தான் நம்ம கிளாஸ் எடுக்கும். இனி நீ வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கணும்னா இப்போ ஒழுங்காக தலையில 2 வைக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நாம் என்ன நினச்சிப்போம், ஐயோ சாமி என்னால் முடியல, ஐயோ ஆச்சா போச்சான், டே உன்னை தலையில் தட்டுறதே எதுக்கு, இனி சரியாக வர்றதுக்காக.
இனி வரப்போகிற பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக நான் சில 2 பிரச்சனைகளை கொடுக்குறேன். இதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு மரியாதை இனி எல்லா மனிதர்களையும் சரியாக ஹேண்டில் பண்ணு, சரியாக பணத்தை ஹேண்டில் பண்ணு, பணக்காரனா போய் தொலை அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அடியோட வலியோட அதையே புலம்பிட்டு இருக்கோம். பிரபஞ்சம் இந்த பிரச்சனைகள் மூலம், உறவு பிரச்சனைகள் மூலம், பணப்பிரச்சனைகள் மூலம் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நம்ம பாடத்தை யோசிக்காமல் அந்த அடியை யோசிக்கிறோம். அடித்து டொங்குன்னு அந்த வலியே யோசிக்கிறோம். அது கிடையாது மேட்ரு. எதற்காக அடித்தது, என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சோன்னா வலி பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் வரப்போகிற விளைவுகள், பெனிஃபிட்ஸ் தான் தெரியும். அதை பார்க்கணும். அதான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ சில நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. எப்பயுமே என்னோட குரு சொல்லுவாங்க, அழகாக அந்த அன்னைக்கு சொன்னது என்னென்னா, பாசிட்டிவ் விட நெகட்டிவ் வந்து நம்மளுடைய அந்த டீப்பாக சோல்குள்ளே போகும், அந்த ஆத்மாவுக்குள்ளே போகும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருந்தது. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். என் குருவை நான் சந்திக்கும் போது உயிருள்ள பிணமாக போய் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு செல்ஃப் எஸ்டீம், எனக்கு என்ன சொல்கிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், எனக்கு என்னையே பிடிக்கல, நான் வாடுறதே வேஸ்ட்டுன்னு தோணி போய் உட்காரும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் கரெக்டு தான். ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளை வந்து அந்த சோலுக்குள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணுது. பட் இதிலேருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் நான். சரியா, அப்பா அம்மா ஏதோ ஒன்று பண்ணி என்னை காப்பாற்றி விட்ருங்க, கொஞ்சம் உயிரோட அனுப்பிச்சி விட்ரு, மெட்ராஸ் போகிறவங்களுக்குலாம் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அவங்க சொன்னது ரிலேஷன்ஷிப்புக்கும் கடனை அடைப்பதற்கும் என்ன சம்மந்தம்? நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மனுஷியோ இல்லை அப்படின்னா உங்களால் ப்ரொடக்டிவிட்டியை 100% போட முடியும். நீங்கள் என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அப்பா அம்மாவோட உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப், உங்கள் மனைவியோட, கணவனோட, உங்கள் குழந்தைகளோட, மிக நெருங்கிய நட்புகளோட இருக்க உறவு ஸ்பாயில் ஆச்சுன்னா உங்களால் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கவே முடியாது. ஏன்னா அது ஸ்பாயில் பண்ணும். நமக்கு இருக்கிற மைண்டு, ஹார்ட்டு, அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ரோபோ கிடையாது, நம்ம மனுஷன். நம்ம ஏமாற்றப்பட்டால் வருத்தப்படுறோம், ஏளனப்படுத்தப்பட்டால் வருத்தப்படுறோம், பயப்படுறோம். எல்லா ஃபீலிங் இருக்குல்ல, நம்ம ரத்த சதம் எல்லாமே இருக்குது. அப்போ நம்பின உறவுகள், அப்படியே கொண்டாடின உறவுகள், அப்படியே தேவதையை பார்த்த உறவுகள் இல்லைன்னும் போது அந்த பெயின், பணம்லாம் 100 கோடி எத்தனை கோடி வேணால் சம்பாதிக்கலாம், உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் உறவு பிரச்சனைன்றது ரொம்ப பெரிய முக்கியம். அதை தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் செகண்ட் டே கிளாஸில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லித்தரேன் நண்பர்களே. நான் திரும்பவும் சொல்கிறேன், பணம் சம்பாதிக்கிறது மந்த்ரா ஒரு செகண்டில் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியும். ஒரு முந்தானத்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இதை வந்து இதை நான் பேசுகிறத கேட்டு மறந்துருக்கேன். சரியா, ஒருத்தர் எனக்கு திடீர்னு ஒரு மெசேஜ், ஒரு 50 வயசு இருக்கும் அவருக்கு, வந்து ஒரு திருநெல்வேலியிலேருந்து நம்ம நண்பர் தான் அவர், ஃபாலோவர். ஒரு மெசேஜ் போட்டார். இது டக்குன்னு அந்த மெசேஜ் சேவ் ஆகிடும். நான் அந்த மெசேஜ் வேறு படிச்சுட்டேன் ஆன்லைனில். டக்குன்னு ஒரு டெலீட் பண்ணிட்டார். பண்ண உடனே என்ன பண்ணிட்டேன், நான் அந்த மெசேஜ் எடுத்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இந்த மாதிரி எப்படிலாம் மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு. நிறைய வேலை இருக்குது போல இருக்குல்ல, மக்களுக்கு நிறையா பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணுறதுல. அதில் போட்டிருந்தது, இதை பண்ணுங்க கடன் அடையும் போட்டிருந்துச்சு. நான் பயங்கர கிரேஸ் ஆகிட்டேன். சே, நம்ம இவ்வளோ வருஷம் தெரியாதது இந்த பண்ணால் அப்படின்னா இந்த ஒரு டயத்தில் இதெல்லாம் பண்ணணும். உடனே மணி இப்போ 11:40 நைட்டு. இவர் தூங்காமல் சீக்கிரம் தூங்கி தொலையா அப்படின்னு சொன்னேன். நான் அப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு. நான் உடனே கால் பண்ணோடனே, சார் நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க எனக்கு. உடனே அவர் பயந்து போய், சார் தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன், சாரி சார். இல்லை அது பிரச்சனை இல்லை சார், எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். சார் நான் தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன். அப்போ ஒன்று சொன்னேன், எப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பும்போது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஏன் சார் எல்லாருக்கும் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் அமைதியாகிட்டார். நான் ஒன்று கேட்குறேன், நான் யாரையும் குறை சொல்லலை, கிரிட்டிசைஸ் பண்ணலை. நான் எந்த தொழிலையும் எந்த மனிதனையும் நான் வந்து நெகட்டிவ் சொல்ல வரலை. எனக்கு எந்த தகுதியும் இல்லை அதுக்கு. சரியா, நான் எல்லாத்தையும் விட்டுறேன். எல்லாரோட பிஸ்னஸையும் நான் அஃபெக்ட் பண்ண விரும்பலை, விட்டுறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா 2 மெசேஜ் அது ஆக்சுவலாக கம்பைன். 12:01 இதில் பண்ணுங்கன்னு, இதை பண்ணி பாருங்கள் கடன் அடையுன்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன், மணி 11:40. இல்லை சார், நான் இந்த டவுட்டு மட்டும் கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற அந்த 12:01 இப்போ வரப்போகிற இன்னும் 10 நிமிஷத்தில் வர நைட்டு 12:01 இல்லை நாளைக்கு மதியானம் 12:01 சார்னு கேட்டேன். அவர், சார் நான் தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் சார். சார் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். மிளகை வச்சு கடன் அடைக்கலாம், உப்பை வச்சு கடன் அடைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், பெப்பரை தூக்கி ஆம்லெட் போகிறதோட நிறுத்திங்களேன்டா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? உப்பை வச்சு இது பண்ணலாம். நான் என்ன கேட்குறேன், சமையல் அறையில் இருக்க எல்லா விஷயத்தையும் பரிகாரமாக்கியாச்சு. நான் என்ன கேட்குறேன், 12:01 இதை பண்ணால் கடன் அடைஞ்சிருமா? என்ன லாஜிக் இது கேட்குறேன். இப்போ ரெண்டு மிளகு இருந்தால் கடன் அடைக்கும்னு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க சார். நான் ஒன்று கேட்குறேன், நம்ம ஃபினான்ஸ் நம்ம 2 பேர் இருக்காங்க, 2 அண்ணனுக்கு இருக்காங்க நமக்கு. ஒரு அண்ணன் வந்து நம்ம இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ணன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
நம்ம தலையை வச்சு காசு வாங்கிடுறாங்க. இந்த உருப்படியெல்லாம் காட்டி அந்த உருப்படி இல்லாத உருப்படிகளை வச்சு அவங்க வேர்ல்டு பேங்க் மாதிரி காசு வாங்கிடுறாங்க. ரைட்டா? ஏற்கனவே நாம் நிறையா காசு வாங்கிட்டு இருக்கோம், இவனுங்க நம்ம பேரை வச்சு வேறு காசு வாங்குறாங்க. அதுக்கு மேலே பெரியண்ண ஒருத்தர் இருக்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அவரும் நம்ம பேரை வச்சு காசு வாங்கிடுறாரு. ஏன்டா நானே என் பேரை வச்சு காசு வாங்க முடியல, எவனும் தரமாட்டான், நீங்கள் 2 பேரும் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்கீங்களாடா? இது இப்போ என் கடனை நினச்சி நான் கஷ்டப்படுறத விட இப்போ இவனுங்க நம்மளை பேரை வச்சு வாங்கி வச்சுருக்க கடன் நினச்சி என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நான் ஆகிட்டேன். இப்போ இதுதான் இந்த 2 மிளகை வச்சு கடன் அடைக்க முடியும்னா, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் சொல்கிறாங்க சார் எல்லாமே கொஞ்சம் அறிவாளிகளாக தான் இருக்காங்க, அந்த லேமன் பிரதர்ஸ் மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் எல்லாத்தையும் விவசாயத்தில் நிறுத்திட்டு மிளகையை நம்ம பயிர் பண்ணுறோம், ஃபுல்லாக மழை ஆக்கி விட்ருவோமா? நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து மிளகை பயிர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பண்ணிடுவோமா, இல்லை இம்போர்ட் பண்ணுவோமா சார் மிளகை? ஏன்னா இவங்க வந்து டெய்லி வட்டி இத்தனை கோடி வட்டி நமக்கு வட்டியை கட்டிகிட்டு இருக்கோமே கவர்மெண்ட்டு, பேசாமல் மிளகு ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிடலாமே சார் அப்படின்னு கேட்டேன். உடனே ஒரு அமைதியாயிட்டு, ஸோ கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் சார், இந்த நேரத்தில் இதை பண்ணால் அது எப்படி சார் கடன் அடை? கடங்காரன் வந்து நின்னோடனே அவன் வாயில் 2 மிளகை போட முடியுமா சார்? அவன் விஷத்தை போட்டு போயிடுவான், ஏன்னா வாங்கின கடனை கொடுக்கலன்னு. என்னடா லாஜிக் இது? கடவுள் வந்து மூளையை படைச்சிருக்காரு, யோசிச்சு பாருங்கள். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, கொரோனா டயத்தில் பிஸ்னஸில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு, அதுக்கு வந்து நான் என்ன ஒரு லாஜிக்னா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ப்ராட்காஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு 200 பேருக்கு எத்தனை குரூப் அனுப்பிச்சாரோ தெரில, இதில் அவருக்கு என்ன சந்தோஷம் வருதுன்னு தெரில. 12லேருந்து 12 இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் கடன் அடைஞ்சிருப்பான். 12 அப்போ எவனுக்குமே கடனே இருக்காது. அது அவர் அனுப்பிச்சிருந்த லிங்கை போய் பார்த்தா அத்தனை வியூஸ் போயிருக்கு, அத்தனை லட்சக்கணக்கான புத்திசாலிகள் இருக்காங்க, எப்படா கடன் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க எல்லாருமே 12 அதை பண்ண முடியல. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உப்பு ஃபேக்ட்ரியை கூட நம்மளால் வைக்க முடியும், மிளகு ஃபேக்ட்ரியை கூட நம்மளால் வைக்க முடியும். மிளகு கடையில் போய் வாங்க முடியாதா, உப்பு வாங்க முடியாதா? இப்போ 12 எல்லாருக்கும் கடன் அடைஞ்சிருச்சா? இதை சொன்னவனுக்கு கடன் அடைஞ்சிருச்சா? இல்லை அவன் பணக்காரன் ஆகிட்டானா? நைட்டு நேரத்தில் ஏன் சார் 11:40 என்ன சார் இவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஏன்டா இவனுக்கு ஒரு மெசேஜை போட்டோம், இவன் நம்மளை வச்சு செய்கிறானேன்னு. நான் என்ன சொல்கிறேன், கடன்றது எவ்வளோ பெரிய விஷயம். நான் படித்ததை ஃபினான்ஸ், நான் படித்தேன், நான் மாஸ்டர் டிகிரி, நான் ஃபினான்ஸ். அதில் ஒரு டாட்டும் பண்ண முடியாமல் 9 ஆஃபீஸை விட்டுட்டு நான் வந்து தெரித்து ஓடினேன் ஹிமாலயஸ்க்கு. என்ன பண்ணுறதே தெரியாமல் செத்து போகலான்னு ஓடினேன். நீங்கள் என்னடா உட்காந்து மெசேஜை போட்டு எவ்வளோ ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கான்னு சொல்லி அதை தூக்கி எனக்கு போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வேறு நீ எல்லாருக்கும் அனுப்பி விட்ருக்கீங்க, நம்ம டீமில் இருக்க எல்லோரும் 3000 பேருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, நைட்டு ஃபுல்லாக தான் வேலையை சார் உங்களுக்கு அப்படின்னு. நான் எதுக்கு சொல்லணும்னா, முதல்ல என்னோடய ஆதங்கத்தை புரிஞ்சுங்க. திரும்ப சொல்கிறேன், நான் யாரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல, குறை சொல்லலை. நமக்கு எங்கே போச்சு அறிவுன்னு நான் கேட்குறேன். நான் அவரை கேட்குறேன், நான் என்னையை கேட்டுக்கிறேன். இப்போ நான் உங்கள்ட்ட கூட இதை பற்றி நான் பேசவே இல்லை. நீ என்னவோ பண்ணி தொலைங்க. ஒரு லாஜிக்காக செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? காலையிலேருந்து 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்குது. எத்தனை குடும்பங்கள் கடனில் செத்துக்கிட்டு இருக்குது தெரியுமா? நீங்கள் டிவியை பாருங்கள், பேப்பரை பாருங்கள், அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் இப்படி இருக்க போகிறோம்? நம்ம என்ன ஆகணும், என்ன ஆகிட்டு இருக்கோம், எதை ஆதரிக்கணும், எதை பார்க்கணும், எதை செய்யணும், அதை விட்டுட்டு எவ்வளோ கஷ்டம் கடன் அடைக்கிறது, கஷ்டன்றதை புரிஞ்சுக்கிங்க. பட் அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், செய்ய முடியும். அதற்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை செய்யுங்க. முதல்ல இதை பண்ணு, 9 விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இதை பண்ணு, ஒன்று கடன் அடையும். அப்படி இல்லைன்னா கடன் அடைக்கான வழி தெரியும். களத்தில் இறங்காமல் எப்படிடா காசு வரும்? எப்படியோ ஒன்று கடனை வாங்கிட்டு, பிஸ்னஸ்க்காக வாங்கிட்டு, ஒரு ஃபேமிலி ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வாங்கிட்டு, அந்த கடனை அடைக்க காலைல எழுந்திரிச்சு உட்காந்து காலையிலேருந்து வேலை செய்யணுமா? உட்காந்து யூடியூப் வீடியோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமையும் பார்த்துட்டு இருக்கணுமா? நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன். அது அவனுக்கு காசு, உனக்கு என்ன டைம் வேஸ்ட். ஏதோ ஒன்று எவ்வளோ மூட நம்பிக்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டான்னு சொல்கிறார். சுடர்மிகு அறிவு இருக்கு. தமிழன் என்ன மாதிரி ஆள் நம்ம கேட்குறேன். நம்ம ஆள்லாம் எங்கெங்க உட்காந்துருக்கான் தெரியுமா? மேலே போய் ஒரு சுந்தர் பிச்சை ஒரு எக்ஸாம்பிளில் உட்காந்து ஆல்ஃபாபெட்டில் குரூப் செய்வான். அவன் படுக்க எடுக்கிற டிசிஷன். இந்திரா நோய் சென்னைக்காரி பெப்சியில் இல்லை, அவன் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கான். உட்காந்து மிளகையும் உப்பையும் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம கிச்சனில் நின்றுருந்தான். போய் கிச்சன்லேருந்து ஹாலுக்கு, முதல்ல இருந்து ஹாலிலேருந்து வீட்டுக்கு வா, வெளியில் வா, நீ முதல்ல வெளியில் வா, 5 மணிக்கு வெளியில் வா, கோல்டன் அவர் பண்ணு, வெளியில் போய் ஏதாவது ஒன்று பண்ணு, மக்களை பாரு, ஏதாவது பிஸ்னஸை பொருளை வி, களத்தில் இரு, சம்பாரி, கடனாடை. அதை விட்டு உட்காந்து ஏதாவது ஒன்று கேட்குறது. அதை வேறு 100 பேருக்கு 300 பேருக்கு அனுப்புறது, மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எவனாவது உனக்கு அனுப்புனா அவன்கிட்ட ஒரு கேள்வி கேளு, உனக்கு அடையுமா, இல்லை சொன்னவனுக்கு அடையுமா, அடைஞ்சிருக்கா, நீ எதுக்கு எனக்கு அனுப்புறேன்னு கேளு. அவன் அனுப்பவே கூடாது. லாஜிக்கே இல்லாமல் அவன் பண்ணுறது. இந்த லாஜிக் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு செல்ஃப் மாஸ்டர்ன்றது என்ன விஷயம் தெரியுமா? உறவுகளோட கனெக்ட் பண்ணி என் குரு உலகத்தின் நம்பர் 1 ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். அவங்க ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. என்ன தெரியுமா? எமோஷனல் கொலைட்ரல் இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியம். த வாட் கால் எமோஷனல் கொலைட்ரல். கொலைட்ரல் என்ன தெரியுமா? கொலைட்ரல்ன்றது உங்கள் சொத்து பத்திரங்களை வங்கியிலேயோ
நிதி நிறுவனங்களையோ வச்சு பணத்தை வாங்குறது. அது கொலேட்ரல். அதற்கு பதிலாகன்னு வச்சுக்கலாம். சரியான தமிழ் தெரியல எனக்கு. ஆனால் உங்களுடைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய எமோஷனல் கொலேட்ரல் ஆகக்கூடாது. அதனால உங்களுடைய ப்ரெசண்ட்டோ ஃபியூச்சரோ அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு ஏதோ ஒரு எமோஷனல் கொலேட்ரலை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம இது கம்ப்ளீட் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இது அதை சொல்கிறேன். நீ வாங்கிய அடியை அடுத்தடுத்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. உன்னுடைய லவ் ஃபெயிலியர், உன்னோட பிரேக்கப்பு, அவன் போயிட்டான் திரும்ப 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 யோசிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க ஆறா குறையுது. அதை நெகட்டிவ்ன்றதை புரிஞ்சுங்க. இது ரொம்ப கஷ்டம்தான். பட் அதை தாண்டி வரும்போது உங்களை நோக்கி பணமும் வரும். நான் சொல்கிறேன், உறவு பிரச்சனைகள் இருக்கும்போது பணம் வராது. ஏன்னா பாடியிலையும் மைண்ட்லேயும் ஒரு ஆறா சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறீங்க. உங்களுக்கு பணம் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் உங்களை விட்டு போன உறவுகளை நினைத்து நீங்கள் வருத்தப்படும் போது உங்களோட பாடி மாறுது. இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்னோட குரு சொன்னாங்க. இது லாஜிக் இருக்கா இல்லையா? நீங்கள் டிஸ்டர்பாக இருக்கும்போது எப்படி எல்லாத்தையும் ஈர்க்க முடியும்? உன்னோட மைண்ட் வந்து கிராஸ்பிங் பவரோட இருக்கும். அதுக்கு தான் அதிகாலை எந்திரின்னு சொன்னேன். உன்னால் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு புலம்ப முடியாது. உண்மையா இல்லையா? ஏன்னா நைட்டு தூக்கி வச்சும்போது எனர்ஜி இன்னைக்கு என்னடா டூ டூ லிஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண 4 விஷயம் சொல்கிறேன் நண்பர்களே. ஒரு கோல்டன் ஹவரில் நீங்கள் செல்ஃப் அஃபர்மேஷனை விட்டுருங்க, செல்ஃப் டாக்கை விட்டுருங்க, கிராட்டிடியூடை விட்டுருங்க, விஷுவலைசேஷனை விட்டுருங்க, 4த்தையுமே விட்டுருங்க. ஆனால் கடைசி இருக்க 5 விட்டுறாதீங்க. 1 கோல் செட்டிங். முதல்ல இந்த 9 இன்க்ரீடியன்ட் என்ன? முதல்ல செல்ஃப் டாக். இதை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். யாரும் சொல்லாத செல்ஃப் டாக் நான் சொல்கிறேன். இதை பண்ணி பாருங்க, ஜெயிப்பீங்க. 2வது கிராட்டிடியூட், அமேசிங் ஃபீலிங். அதோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு சொல்லாத நாளே கிடையாது. டெலகிராம் ட்ரைனிங்கில் இதுதான் நம்ம பண்ணுறோம். அடுத்த விஷயம் காட்சிப்படுத்துதல். திரும்ப 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 நமக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது வருது மைண்டில். அது சொல்லா செயலா விளைவா எல்லாமே மாறுது. இந்த கிராட்டிடியூடு, செல்ஃப் டாக், விஷுவலைசேஷன் இதெல்லாம் தாண்டி, அஃபர்மேஷன் இதெல்லாம் தாண்டி மெயினாக நம்ம கற்றுக்க போகிறோம். கடைசி இங்கே 5 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் ஃபினாமினல் கோல் செட்டிங். 6 விதமான கோல் செட்டிங். ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், பர்சனல் கோல், ஃபினான்ஷியல் கோல், ப்ரொஃபஷனல் கோல். 6 கோலை எழுதுங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. அஃபர்மேஷன் சொல்கிறன்ற பேரில் நிறைய பேர் என்னோட ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங்கில் வந்துட்டு வெறும் அஃபர்மேஷனை மட்டும் எழுதிட்டு தூங்க போயிடுறாங்க. புரிஞ்சுங்க, அஃபர்மேஷன் எழுதுறதெல்லாம் காசு வராது. கோல் செட்டிங்கை போட்டிங்க, அடுத்தது நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காசு வரும் அல்லது கடன் அடையும். டூ டூ லிஸ்ட் அண்ட் ப்ரியாரிட்டி. டூ டூ லிஸ்ட்டு நீங்கள் போட்டு யாரை பார்க்கணுன்ற ப்ரியாரிட்டிஸ். நைட்டு உங்களோட ஆஃபீஸ் வந்து கிளம்பு. நான் சொல்கிறது சாயந்தரம் கிடையாது, நைட்டு. ஆஃபீஸ்லேருந்து ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ் போகணும். நான் என்னோட எல்லா ஆஃபீஸ்க்கும் நான் காலைல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆஃபீஸ் போவேன். 6 to 6:30 நான் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே என்னோட கார் உள்ளே போய்டும். சரியா? நான் சொல்பவன் அல்ல, செய்பவன். எனக்கு வந்து காலைல என்னோட நேரம் 3:40க்கு எந்திரிக்கிறேன். 4 மணிக்குள்ளே குளிச்சிருவேன். அது வெளியில் போயிட்டு நான் 5 to 5:30 நான் ரெடி ஆகிடும். என்னோட பக்கா டூ டூ லிஸ்ட் ரெடி ஆகிடும். பக்காவாக கோல்டன் ஹவரை நான் பிளான் பண்ணிவிடுவேன். 6 மணிக்கு போனால் இன்ஸ்ட்ரக்ஷனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் என் டீமுக்கு. இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு. என்ன டவுட் இருக்கோ கேளு. 6:30 மணிக்கு நான் பேசி முடிச்சிடுவோம், போர்டு மீட்டிங்கை முடிச்சிடுவோம். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு விட்டினா அப்போ எங்கே ஃபீல்டுக்கு போவோம் கேட்குறேன். 12 நாள் உட்கார வச்சிரு ஆஃபீஸில். ஆஃபீஸ்லாம் வேலைலாம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும். சீக்கிரம் பவிஷகாரம்லாம் மாறுங்க. அன்றைக்கி ஓலா கலக்கிட்டு இருக்கான். எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் வரான் தெரியுமா? அவன் கற்றுக்குங்க. ரோல் மாடல்கிட்டருந்து, இன்ஸ்பிரேஷன்ட்டு அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்குங்க. அவனோட லைஃப் ஸ்டைல் வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் அவன் சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறது. அதனால் காலையில் நீங்கள் வந்து இந்த டூ டூ லிஸ்ட் அண்ட் ப்ரியாரிட்டி போட்டிங்க. நைட்டு கிளம்பும் போது ரிவ்யூ அண்ட் மானிட்டர் பண்ணிட்டு கிளம்புங்க. இன்றைக்கி இந்த செயலை நான் செஞ்சேனா முடிச்சேனா, இல்லைனா காலைல சீக்கிரம் வாங்க, ஏர்லி மார்னிங் வாங்க. என்ன தப்பு? இப்போ காலைல எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கும் நான் சொல்கிறேன், இது உங்கள் ஆஃபீஸ், நீங்கள் சீக்கிரம் வரும். ஒரு 90 நாள் இப்படி வந்து பண்ணி பாருங்களேன். நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு உங்கள் டீமுக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்கள் மீது இருக்க மரியாதை வேறு மாதிரி இருக்கும். உங்கள் குடும்பத்தினரும் வேறு மாதிரி உங்களை கொண்டாடுவாங்க, உங்களோட டீமு வேறு மாதிரி உங்களை கொண்டாடும். இவன் சொல்கிறவன் அல்ல, செய்பவன்ற மரியாதை வந்தால் தான் அவன் செய்வான். இப்போ இருக்க காலகட்டத்தில் சொன்னாலும் இவனும் செய்ய மாட்டான், ஏமாத்தும், போய் சொல்லுவான். நம்மளோட பணம், நம்ம போட்ட பணம், நம்ம உழைப்பு, ரத்தம், வேர்வை, நம்மளோட ஆஃபீஸுன்றது கோயில். காலையில் போய் உட்காருங்க. நீங்கள் உட்காரு. சாமி எப்போ ஓப்பன் பண்ணுறது? திருப்பதியில் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க? ஒவ்வொரு சாமி கோயிலும் எப்போ ஓப்பன் பண்ணுறான்? காலைல 5 மணிக்கு 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறான். நீ எப்போ ஓப்பன் பண்ணுற ஆஃபீஸை? அது நைட்டு தூங்க மட்டும் தான் வீட்டுக்கு வரணும் சொல்லிட்டேன். மதியானம் சாப்பாட்டுக்கு வரவே கூடாது. வந்து சாப்பிட்றது ஒரு குட்டி தூக்கம், வெட்டி தூக்கம், நெட்டி தூக்கம்னு போட்டுட்டு கூடாது. நான் ஆஃபீஸில் தான் இருக்கணும். அதுதான் கோயில். சாமி அப்படி தான் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கு. காசை கொண்டு போடுங்குது. நான் ஏன் மூடி வச்சிருக்கேன் ஆஃபீஸை? காலைல சீக்கிரம் தரேன், நைட் லேட்டாக மூடு. எத்தனை மணிக்கு ஆஃபீஸ், எத்தனை மணிக்கு கோயில் மூடுறாங்க? கடைசி ஆல்மோஸ்ட் ஒரு 8-8:30 மூடுறாங்க. 8:30 வரைக்கும் ஆஃபீஸ் வச்சுருந்தேன். என்ன ஸ்டாஃப் போட்டு வந்து அவனுக்கு வேலை, வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்டாஃபாக தான் இருப்பான். நீ ஓனர் போகாத, நீ இரு. உனக்கு நிறைய ஐடியா. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? சனியார் ஒய்ஃபையும் பிள்ளைங்களையும் பார்க்கலாம். உன்கிட்ட காசு இல்லை, ஒய்ஃப் இல்லை, பிள்ளை இல்லை, எவனும் கிடையாது. நமக்கு யாருமே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்க. பணம் இருந்தால் தான் நம்ம கூட எல்லாரும். பணம் இல்லைன்னா பெத்த அம்மா அப்பா வேறு மாதிரி பார்ப்பாங்க. பணம் எல்லாரையும் காட்டும்.
அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அது நியாயமும் கூட. உங்களுக்கு உங்கள் பசங்க அப்படி பண்ணாங்கன்னா, வேலை இல்லாமல் சம்பாதிக்காமல் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா, எப்படி உங்கள் குழந்தை மார்க் எடுக்காமல் ஏதோ ஒரு ரீசன் சொல்லுதோ, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு மார்க் எடுக்காத குழந்தை போல் நீங்கள் இந்த மாதிரி உலகம் முழுவதும் கொட்டி கிடக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுக்கிட்டு என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல, தெரியல, காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் குழந்தை உங்களை ஏமாத்துறதை விட மிக கொடுமையாக நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்க, எல்லாத்தையும் ஏமாத்துறீங்க. அதனால் உங்கள் அப்பா அம்மா நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பாஸ்ட் வந்து அவங்க சொன்ன விஷயம் அதுதான். நம்மளுடைய கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே அந்த நிகழ்வுகள் முடிஞ்சிருச்சு. அதை நம்மளால் மாற்ற முடியாது. அதோட விளைவுகளை, தாக்கத்தை மாற்றலாம். ஆனால் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை மாற்ற முடியாது. அந்த ஃபீலிங்ஸை மாற்றலாம். நடந்த நிகழ்வு, ஆக்சிடென்ட் ஆகிட்ட அதுக்கப்புறம் காயத்தை சீக்கிரம் ஹீல் பண்ணலாம். அதுலேருந்து மீண்டு வரலாம். திரும்ப 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 ஆக்சிடென்ட்டை நினைக்கும் போது திரும்ப நம்ம ஆக்சிடென்ட்டில் தான் போய் மாட்டுவோம். அதனால் அந்த அந்த பாஸ்ட் ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸை விட்டுரு. உன்னோட ஆப்ஜெக்ட் என்ன? மூவ் ஃபார்வர்ட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சக்ஸஸ் சீக்ரெட். மூவ் ஃபார்வர்ட். அதுலேருந்து வெளியில் வா. முன்னாடி லட்சக்கணக்கான டாஸ்க்கு கொட்டி கிடக்குது. அதை யோசிக்காமல் நம்ம பின்னோக்கி போகக்கூடாது. பின்னோக்கி போனால் நம்ம அதோட புல் பண்ணுவோம். நம்மளோட ஃப்யூச்சரை புல் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை, அது வந்து சுகமாக இருக்கும். அது கிடையாது. உன்னை விட்டுட்டு போய் ஒருத்தையோ என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? ஆனால் நாம் அவளையும் அவனையும் நினச்சிருக்கீங்க. நம்ம கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு தெரியாதா விட்டுட்டு போகும்போது கஷ்டப்படுவானே? இவ்வளோ கொண்டாடினானே, ஒரு தேவதை மாதிரி வச்சுருந்தானே நம்மளை. அவங்க பண்ணது நியாயம் தானே. நம்ம விட்டு போகிறான்னா அது ஒரு காரணம் இருக்கும். அந்த விட்டு போகிறான்னா காரணம் இருக்கும். அவங்கள விட்டுருங்க, சரியா? அவங்கள விட்டுருங்க. நாம் என்ன பண்ணுமோ அதை பண்ணும், சரி? எனக்கு பிரச்சனை வந்து அவளை விட முடியாது இல்லை, சரியா? அவளை விடுறதுக்கான ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்கேன். அவளை நான் தேடலை. அவளை கம்ப்ளீட்டாக மறக்கிறதுக்கான காரணத்தை தான் நான் தேடுறேன். அதுதான் என் பிரச்சனை அப்படின்னு நான் உட்காந்துருக்காங்க. அப்போ அப்படியே அழகாக என்னோடய குரு ஒன்று சொன்னாங்க, உன்னுடைய முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உன்னை போர்டன் ஆக்குதா? உன்னுடைய முன்னாடி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உன்னை சந்தோஷமாக்கணும். அதுதான் ரியல் ஃபீல். உன்னை எது கஷ்டப்படுத்துதோ அது உண்மையான ஃபீலிங்கே கிடையாது. அதை உன்னோட ஆத்மாவிலேருந்து தூக்கி போடு. லெட் கோ, ஃபர்கிவ், ஃபர்கெட். அவ்வளோதான். லெட் கோ. இதுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அவ்வளோதான் சொல்ல. மூவ் ஃபார்வர்ட், லெட் கோ, ஃபர்கிவ், ஃபர்கெட். அவ்வளோதான். தூக்கி எறி. முடியும். எல்லாருக்குள்ளேயும் இந்த ஃபீலிங் இருக்குது. அந்த ஃபீலிங்ஸை வச்சுட்டே நம்ம சுமைகளோட எப்படி போய் ஒரு பணம் சம்பாதிக்கிறது? பணம் வந்து ஒரு எவரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது ஆக்சிஜனை, வாட்டர் பாட்டில். தேவையில்லாத 2 கல் இல்லை, அது ஏற்கனவே உங்களை மேலே ஏறவே கூடாது. கல்லை தூக்கி போடு, ஃப்ரீயாக மேலே ஏறு. உனக்கு தேவை உன்னோட ஆக்சிஜன், உன்னோட வாட்டர் பாட்டில். உன் குருவின் வார்த்தைகள். அவ்வளோதான். இந்த கோல்டை தான் சொன்னேன். என்னுடைய வாட்டர் பாட்டிலும் என்னோட ஆக்சிஜனும் என்னோட குருவும் என்னோட கோல்டன் அவர் தான். இந்த 2 விஷயம் போதும். உன்னை மலையை வாங்க முடியும். எவரெஸ்டே உன்னால் வாங்க முடியும். அப்படி யோசி. நம்மளோட மைண்டு வந்து சூப்பர் மைண்ட் நண்பர்கள். என்னோட குருவை பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. எல்லாரும் இதை தாண்டி தான் வந்திருக்காங்க. எவனுமே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லாமல் வந்ததே கிடையாது. ஒரு சில பேர் சொல்கிறான், மற்ற பேர் சொல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், சரியா? இந்த லாஜிக் என்னென்னா, உங்களால் சில உறவுகளை தூக்கி போடணும்னா போட்டு தான் ஆகணும். நீங்கள் விரலை எடுக்கணுமா, உயிரை இழக்கணுமா? நீங்கள் விரலை இழக்கணுமா, உயிரை இழக்கணுமா? அந்த உறவு விரல் வெட்டி எறிங்க, உயிரால் மிஞ்சும். சியாண்டா.